வணக்கம். இன்னைக்கு ஒரு குட்டி கதை சொல்ல வந்திருக்கிறேங்க. ஒரு ஜென் குரு கிட்ட ஒருத்தர் வந்து கேட்டாருங்களாம். எனக்கு உலகம் ரொம்ப சலிச்சு போயிடுச்சு. நான் வந்து துறவியா ஆகணும்னு நினைக்கிறேன். உங்களுடைய சீடரா ஆயிடுறேன். என்ன சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னாருங்களாம். உடனே இந்த குரு சொன்னாருங்களாம், "அ உனக்கு வந்து எந்த விஷயத்துல ரொம்ப அதிக ஈடுபாடு இருக்கும்? நீ எனக்கு அத சொல்லு. எனக்கு சதுரங்க விளையாட்டுல அதிக ஈடுபாடு இருக்கு. நான் சுலபமா வெற்றி அடைஞ்சிருவேன்னு" சொன்னாருங்களாம். உடனே குரு அந்த ஆசிரமத்துல இருக்கிற துறவிய கூட்டிட்டு வர சொன்னாருங்களாம். அந்த துறவியானவர் ரொம்ப நாள் தவம் செஞ்சவருங்களாம். ரொம்ப அமைதியானவருங்களாம். ரொம்ப அற்புதமானவருங்களாம். அவர் வந்தாருங்களாம். அவருக்கு சதுரங்க ஆட்டம் மறந்துருச்சுங்களாம். ஏன்னா ரொம்ப வருஷம் ஆச்சுங்களாம். இந்த துறவி அந்த இளைஞனோட ரொம்ப சாந்தமா விளையாட ஆரம்பிச்சாருங்களாம். இளைஞனுக்கு மட்டும் ஒரு ஆர்வக்கோளாறு இருந்துச்சுங்களாம். பயமும் இருந்துச்சுங்களாம். விளையாட்டு மும்முரமா போயிட்டே இருந்துச்சுங்களாம். அப்போ இளைஞன் வந்து திடீர்னு அந்த துறவியோட முகத்த பார்த்தானாம். துறவிக்கு அந்த விளையாட்டு கொஞ்சம் மறந்து போயிடுச்சுங்களாம். ஆனா இளைஞனுக்கு நல்ல ஞாபகம் இருந்துச்சுங்களாம். இளைஞன் திடீர்ன்ட்டு அந்த துறவியோட முகத்த பார்த்தானாம். பார்த்ததுக்கு அப்புறமா அவ்ளோ ஒரு அன்பு தெரிஞ்சதுங்களாம். அப்பாவித்தனம் தெரிஞ்சதுங்களாம் அந்த முகத்துல. இந்த இளைஞனுக்கு நல்லா தெரியும் தான் ஜெயிச்சிருவேன்ட்டு. இப்போ அவனுக்கு என்ன ஒரு பெரிய வருத்தம்னா, தோக்குறவங்களுடைய தலைய குரு வெட்டிடுவாரேன்னு ஒரு வருத்தம் வந்து அந்த குரு என்ன பண்ணாருன்னா, உடனே அந்த சதுரங்க விளையாட்ட நிறுத்தணுன்ட்டு அந்த மேஜைய தள்ளி விட்டுட்டாருங்களாம். எல்லா காய்களும் கீழ விழுந்துருச்சாம். இவங்க 2 பேர்கிட்டயும் அந்த குரு என்ன சொன்னாருன்னா, "துறவியும் ஜெயிச்சுட்டாரு, இளைஞன் நீயும் ஜெயிச்சுட்ட. 2 பேரும் ஜெயிச்சுட்டீங்கன்னு" சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்துட்டாருங்களாம். உடனே இந்த இளைஞனுக்கு மனசு ஆறலையாம். குருவ போய் பார்த்தாருங்களாம். "ஏன் நீங்க இப்படி பண்ணீங்க? நான் துறவிய வந்து ஜெயிக்க வச்சிருப்பேனே" அப்படின்னு சொன்னாருங்களாம். அப்ப சொன்னாங்களாம், "இந்த விளையாட்டுல நீ தான்ப்பா வெற்றி பெற்ற. ஏன்னா, உன்னுடைய அந்த கருணை மனம் எப்படியாவது அவர வந்து ஜெயிக்க வைக்கணும். நம்பளால ஒருத்தருடைய வாழ்க்கை போகக்கூடாதுன்னு நெனச்ச பாத்தியா? அந்த மனசு யாருக்கு இருக்கு? உன்ன நான் என் சீடனா சேர்த்துக்கிறேன். வெற்றி உனக்கே" அப்படின்னு சொன்னாருங்களாம். இந்த குட்டி கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நம்மளால யாருடைய வாழ்க்கையும் பாழாகக் கூடாது. யாரும் நம்மளால கஷ்டம் அனுபவிக்கக் கூடாதுன்னு நினைக்கிற மனமே கருணை வாய்ந்த மனம்ங்க. அதுக்கு ஈடு எதுவுமே கிடையாது. இன்னைக்கு உங்களுக்கு இந்த குட்டி கதை பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த குட்டி கதையில உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.